ராஜகம்பீரன் சார், கவர்னருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆளுநர் அழைக்காமல் இருப்பது அதிகார துஷ்பிரயோகம், வேணும்னே பண்றாரு, அலைக்கழிக்கிறார் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. பாஜக அதை மறுத்து இருக்கிறது. இதுல இந்த இடத்துல சட்ட சிக்கல் வருவதற்கு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் இந்த ஆட்சி அமைக்க அழைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமா, இல்ல வேணும்ட்டே செய்கிறதா ஆளுநர் மாளிகை? இல்ல, வேண்டுமென்றே செய்கிறார். காங்கிரஸ் வந்து தாவேகாவிற்கு எப்பொழுது ஆதரவு தெரிவித்ததோ சரி, அந்த வினாடியே அவர்கள் எதிர் நிலைப்பாட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள் என்றுதான் நான் கருதுறேன். சரி, ஓகே. ஏன்னா அவர்கள் விரும்பாத விசிகா, அவர்கள் விரும்பாத இடதுசாரிகள், அவர்கள் விரும்பாதவர்கள் எல்லாமே ஒரு இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே. ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகள் இந்த கட்சியினுடைய வந்து அந்த மேஜிக் நம்பரை அடைவதற்கு, அந்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தேவையான எண்களை அடைவதற்கு உறுப்பினர்களை வந்து ஆதரவு தெரிவிப்பது என்கிற முயற்சி நடப்பது என்பது அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. புரியுது. அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதை அவர்கள் நேரடியாக காட்ட முடியாதுங்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் என்ன வந்து ஆளுநர் மாளிகையா? அது அதற்கான இடம் கால அவகாசம் தரப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசனத்திலே ஏற்கனவே உள்ள நடைமுறை. சரி, அந்த நடைமுறையே ஆளுநர் எடுத்த எடுப்பிலேயே வந்து தன்னுடைய அத்துமீறலை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். அது வந்து எடுத்தோடனே ஒரு அடாவடியான ஒரு விஷயத்தில் அவர் ஈடுபடுறாரு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து ஆளுநர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த பின்பு கொடுத்த குடைச்சலை தான் நம்ம பார்த்தோம். நீ அதிகாரத்துக்கு வரவே கூடாது என்பதற்கான குடைச்சலாக நம்ம பார்க்கல. நீங்க வந்து முதல் முறையாக அவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு தருவதிலேயே அவர்கள் இழுத்தடிக்கிறார்கள். மாற்று கருத்தோடு அவர்கள் வந்து இதை வந்து ஒரு மாற்றான்தாய் மனப்பான்மையோடு இதை வந்து அணுகுகிறார்கள் என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். தொடர்ந்து ஆளுநர்கள் பாஜக சார்பாக அனுப்பப்படுகிறவர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகளாகவே இருக்கிறாங்க, ஆளுநராகவே இல்லை. ஓகே, ஓகே. இந்த 118 அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணை எட்டி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா இங்கே தமிழ்நாட்டில்? நிச்சயமாக இருக்கிறது. ஓகே. ஏன்னா 2 அணிகள் அதற்கான தயார் நிலையில தான் இருக்கு. ஒன்று வந்து திருமாவளவன் வந்து இடதுசாரிகளோடு உரையாடி, இன்னைக்கு யாதவ அர்ஜுனாவை நான் பேசிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் வந்து திருமாவளவன் சந்திக்கிறார். என்னதான் நீங்க அவர் தாவேகாவின் சார்ந்தவராக இருந்தாலும் திருமாவளவனிடம் அரசியல் கற்றவர், அவருடைய சீடர் தான் அவர். அதனால அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்றால் இவரை தான் அவர் மையமாக வைத்து இந்த காய் நகர்த்துகிறார். ஏன்னா இவரை நம்பி தான் இடதுசாரிகள் வருவாங்க. அவங்க நேரடியாக அழைத்தால் வந்து அது நம்பகத்தன்மைக்குரியதாக இருக்குமா என்கிற அச்சத்தோடு அதை அணுகுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு நீண்ட காலமாக இடதுசாரிகளுக்கு அந்த நம்பகத்தன்மை இருக்கிறது, அதை கெடுத்துக்கொள்வதற்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அதுபோல் வந்து காங்கிரஸ் வந்து ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே அவர்கள் முயற்சி செய்தார்கள். அது மூத்த தலைவர்கள் வழியாக முறியடிக்கப்பட்டது. வந்து நிரூபிக்கப்படாத ஆற்றல், நிரூபிக்கப்படாத சக்தி, நிரூபிக்கப்படாத அவங்களோட கூட்டணி போவது ஒரு விபரீதமான முடிவை தரும் என்று தடுக்கப்பட்டது. அதனால அவர்கள் இயல்பாகவே வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் முன் நிபந்தனையே இல்லாமல் போயிட்டாங்க. எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே கிடையாது. எதற்காக போகிறவங்களோட சொல்லிட்டு போல அவங்க உடனடி ஆதரவுக்கு நிலைக்கு அவங்க போகிறாங்க. அப்போ ரொம்ப பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த சதவீதத்தை இவர் எட்டுவார் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் யாருமே கணிக்கல. ஓகே, அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அரசியல் அறிந்தவர்கள் யாருமே, ஒரு லெட்டர்பேடு கட்சி கூட, சிறு கட்சி கூட யாருமே தாவேகா பக்கம் போகவே இல்லை. அப்போ அவங்க பேசினது எல்லாமே ஒரு கனவு நிலைப்பாடு என்கிற அந்த கருத்தோடு தான் எல்லாரும் அணுகுனாங்க. ஆனால் இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு புயல் மாதிரி வீசும், இந்த மாதிரியான சதவீதத்தை எட்டும், ஏறத்தாழ 34%. சென்னை மாதிரியான திமுகவின் கோட்டையை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே கூட இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை வந்து திமுக சந்தித்ததில்லைங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழும் என்பதை யாரும் எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க சார் எடுத்த உடனே இந்த ஆதரவை கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் ஒரு இதுக்காக தான் நான் கேட்கிறேன் சார். ஜனங்களுக்காக மணிக்கணக்கில் நின்று பேசியவர்கள், வீதி வீதியாக இறங்கி போராடிய தலைவர்கள், பக்கம் பக்கமாக எழுதியவர்கள், கடிதம் எழுதியவர்கள் அரசுக்கு, இப்படி இவங்களுக்கு எல்லாமே கிடைக்காத இந்த அங்கீகாரம் திரு விஜய்க்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியிலிருந்தே இங்கே இன்னும் பல அரசியல் தலைவர்கள் மீளலையா? இல்லை, அது அப்படி அதிர்ச்சி அடைவதற்கான சூழலை உருவாக்கிய பொறுப்பு யாருக்குரியதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. புரியுது. நம்ம அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்தாமல் வந்து அந்த இடத்தை வந்து ஒரு இடைவெளி விழுந்ததற்கு யார் காரணம்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. யாரெல்லாம் வந்து அவர்களை பார்த்து குற்றச்சாட்டு சொன்னார்களோ, தற்கூரிகள் என்று சொன்னார்களோ, அவர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்.
ஏன்னா நீங்க அடுத்த தலைமுறை என்பது இன்றைக்கு விஞ்ஞான மாற்றத்துல ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து சோசியல் மீடியாவோட கனெக்டா இருக்கான். ஓகே. தெரு தெருவாக போய் வீதி வீதியாக போய் வீடு வீடாக போய் கதவு தட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு கூட அவசியம் இல்லாத அளவிற்கு இந்த இளைய தலைமுறை வந்து சோசியல் மீடியாவில் இருக்காங்க, அடிக்ட் ஆயிருக்காங்க. ஆமா ஆயிருக்காங்க. அவர்களுக்கு வந்து முன்னாடிலாம் கல்லூரி விழாக்களிலே வந்து தமிழ் மன்றம் இருக்கும், லட்சியவாதங்கள் குறித்த ஒரு உரையாடல் நடக்கும், தலைவர்களை வந்து வெறும் சினிமாக்காரர்கள் அல்லாதவர்களையும் ஆளுமைகளாக உயர்ந்த பிம்பத்தில் வைத்து பார்க்கிற ஒரு கடந்த காலம் இருந்தது. அப்போ நீங்கள் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் லட்சியவாதத்தை வந்து முன்வைக்கிற ஒரு தலைமுறையை நாம் தகர்த்தி விட்டு ஒரு பிழைப்புவாத தலைமுறையை, ஒரு நுகர்வு வெறி இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்திற்கு மட்டுமே அடிமையாகிற ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு யாரெல்லாம் ஹீரோவா ஏற்கனவே இருந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நாட்டில் வந்து கோட்டு சூட்டு போட்ட வாழ்க்கையில் இருந்து வந்து ஒரு கோவணம் கட்டின வாழ்க்கையில் இருந்த ஒரு தேசத்தந்தையை பார்த்துருக்குறோம், ஒரு தந்தை பெரியார ஹீரோவை பார்த்துருக்கோம். நீங்கள் விடுதலை போராட்டத்தில் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் காமராஜர், 9 ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருந்தார். அப்போ முதலமைச்சருக்கான தேர்வு எங்க இருக்கிறதுனா, தேச விடுதலை போராட்டத்திலே சிறை சென்றவர்கள், வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள், தியாகிகள்ட்ட இருந்து அதிகாரத்தை கொடுக்கணும்னு ஒரு தலைமுறை ஆசைப்பட்டுச்சு. அந்த தலைமுறையை வீழ்த்தியவர்கள் கூட ஒரு மொழி போராட்டம், தாய்மொழிக்கான ஒரு மொழி போராட்டத்திலே, சமூக நீதி போராட்டத்திலே இருந்து கிளர்ந்து எழுந்த இன்னொரு போராட்டக்காரர்கள் தான் காமராஜரிடமிருந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். அப்ப நீங்க இரண்டுமே லட்சியவாத தலைமுறையாக இருக்கிறது. நீங்க அதற்கு பின்பு வந்த அரசியலினுடைய வீழ்ச்சி என்பது முழுக்க வந்து நீங்க வந்து சினிமா கலாச்சாரத்துல இருந்து, அது கொள்கையற்ற நீர்த்து போன ஒரு வடிவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு சினிமா கலாச்சாரத்துல இருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் கலாச்சாரத்துல வந்து முடிஞ்சிருக்கிறது. ஓகே. இந்த வீழ்ச்சியை நாம் கவனிக்க தவறிட்டோம், ஓகே, யோசிக்க தவறிட்டோம், அரசியல் படுத்த தவறிட்டோம் என்பதற்கான ஒரு அதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எடுத்தோடனே குற்றச்சாட்டு சொன்னோம்னா நம்ம அதுக்கான பாடமே கற்பிக்கலையே. புரியுது சார், புரியுது.